ஆகஸ்ட் 24 டெஸ்ட் நம்பர் 1 தமிழ். தமிழ் டெஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட். கொஸ்டின் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நம்ம ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். ஸோ சூஸ் பண்ணணும் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஆன்சர். வெல்கம் டு அதீன் இன்ஸ்டிடியூட். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் 2026 வர்ற டிசம்பர் மாதம் நடக்க போகிற டெட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ், அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அதாவது டெஸ்ட் பேட்ச் மட்டும். ஸோ இது எல்லாமே நம்மளோட அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் ரெகுலர் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்மே எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 20, ஆன்லைன் கிளாஸஸ் ஆகஸ்ட் 31 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ரெகுலர் கிளாஸஸ், ரெகுலர் அண்ட் ஆன்லைன், ஸோ ரெண்டுமே நம்ம கிளாஸஸாக ஆகஸ்ட் 31 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபுல் கிளாஸ் வந்துடும். நீங்கள் கிளாஸில் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டு அது இந்த டெஸ்ட்டே அதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுக்காக நடத்துது. இது வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட படித்தவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக டெஸ்ட் சீரீஸ் மட்டும் கொடுப்போம். ஒன்லி டெஸ்ட்டு மட்டும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னா ஸோ ஆன்லைன்னாலும் சரி, ரெகுலர்னாலும் சரி, டேரெக்டாக இங்கே வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டு வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணி நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஆகஸ்ட் 31 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆகஸ்ட் 24 ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட் 24 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் முழுசாக பாருங்க. டெஸ்ட் சீரீஸை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் எப்படி இருக்கும், டெஸ்ட்டை எப்படி எழுதணும், எந்த மோடில் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஷோ பண்ணி காமிக்கிறேன். பார்த்துட்டு வில்லிங்காக இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. இது வந்து பெய்டு டெஸ்ட், பே பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கவனிங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் வந்து நமக்கு டெட் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னும் வித்தின் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, எக்ஸாம் வந்து டிசம்பரில் இருக்கும். ஸோ டிசம்பர் 3rd வீக்கில் எதிர்பார்க்குறோம். டிசம்பரில் எக்ஸாம் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஆகஸ்ட் 24 ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டு. ஒரு 110 நாள், 115 நாளைக்கு இந்த டெஸ்ட் ஷெடியூல் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிசம்பர் 16 வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்கேஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி லிட்டில் சேஞ்ச் இருக்கும். ஸோ டிசம்பர் எண்டில் தான் எக்ஸாம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த டெஸ்ட் ஷெடியூல் படி நடக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது போக ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. யார் யாருக்கு அப்படின்னா பேப்பர் 1 எழுதுறவங்க, தாள் 1 ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க மட்டும் எழுதுவாங்க. ஓகே, ஸோ அவங்க எழுதக்கூடிய தாள் 1க்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். பேப்பர் 2 பிஎட் முடிச்சவங்க, அதே மாதிரி டிடிஎட் முடிச்சவங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களும் இதை எழுதலாம். ஓகே, ஸோ பேப்பர் 2 எழுதுவாங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம் பேப்பர் 2ல. சோசியல் சயின்ஸ் டீச்சர் வந்து சோசியல் சயின்ஸ் சொல்லுவோம். தமிழ் இங்கிலீஷ் மேஜர், தமிழ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சராக இருந்தால் இது 2 ஆப்ஷன், இது எதை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ரைட், ஸோ இது எல்லாத்துக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2ல இந்த 2 ரெண்டுக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட், ஸோ இதான் நம்மளோட டெஸ்ட் சீரீஸ். பார்ப்போம், கவனிங்க. திரும்ப சொல்கிறேன், டெஸ்ட்டை நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்ததுக்கப்புறம் வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பெய்டு டெஸ்ட். ஓவராலாக அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு மொத்தம் 1000 rupees பே பண்ணணும். ஓகே, 1000 rupees இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வரும், மாடல் டெஸ்ட் வரும், எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இது டெட் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் டோட்டலி இந்த 1000 rupees டெஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஓகே, ரைட், பார்ப்போம். நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும்? ஆன்லைன் டெஸ்ட்டை நான் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து 2 மோடில் வந்துடும். ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருவோம். உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். நீங்கள் லாகின் பண்ணி டெஸ்ட் எழுதி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். அதுக்காக தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்குறோம்.
இப்போ ஒரு 100 கொஸ்டின் தமிழ்ல எழுதுறீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க, ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மார்க் என்ன, எத்தனாவது ரேங்க், சரிங்களா, என்னெல்லாம் தப்பு, உங்க ரேங்க், ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எழுதுனவங்க அவங்க மார்க் என்ன, உங்க மார்க் என்ன, நீங்க எத்தனாவது ஆளா இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதானே நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால ஆன்லைன் டெஸ்டாகவும் கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ்க்காக பிடிஎஃபாகவும் அந்த டெஸ்ட்டை கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் டெஸ்ட் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துரும். கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா போத் தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ அப்போ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே அதை யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரைட். டெஸ்ட் எப்படி எப்போனா, இப்போ நம்ம ஷெடியூல் காமிக்க போகிறோம். அந்த ஷெடியூல் படி அன்னன்னைக்கு ஈவினிங், ஸோ இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு டேட்டில் இந்த டெஸ்ட்னா அன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே. ஸோ அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு இதை நீங்கள் அந்த டைமில் தான் எழுதணுமானா இல்லை. ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கன்வீனியன்ட் டைம் இருக்கும், அதனால நம்ம ஃபிக்ஸடாக அப்படி கொடுக்கல. அன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக டெஸ்ட்டு வந்துடும், நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி எழுதணும். அந்த டெஸ்ட் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் அப்படியே எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே இருக்கும். டெட் எக்ஸாம் நீங்கள் கவர்மெண்ட் டெட் எக்ஸாம் நடத்துகிறாங்களே அது முடிகிற வரைக்குமே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் அந்த டெஸ்ட்டை திரும்பவும் எழுதி பார்த்துக்கலாம், ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, ரைட். ஸோ வரப்போகிற தேர்வு வந்து காமன் டெட் எக்ஸாம், சரிங்களா, ஸ்பெஷல் டெட் இல்லை, காமன் டெட் எக்ஸாம் தான் போகிறப்போகுது. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுக்க போகிறாங்க. ஓகே, ரைட், பார்ப்போம். ஸோ இப்போ ஆன்லைன் டெஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பார்த்துருவோம். ஷெடியூல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ரைட், கவனிங்க. இதுதான் நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல் பாருங்க. ஸோ இது பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான ஷெடியூலை உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி பேப்பர் 1க்கு தனியாக ஷெடியூல் கொடுத்துருக்கோம், பேப்பர் 2ல சோசியல் தனியாக ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இது எப்படி இருக்குன்றதுக்காக இந்த இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். இந்த மூணுமே பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் ஷெடியூலோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர் 17க்கு பின்னாடி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி நீங்கள் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 1க்கு உங்களுக்கு 1 to 5th ஸ்டாண்டர்டும் டெஸ்ட் வந்துடும். எல்லாமே 10th வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம். ஓகே, பாருங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி டெஸ்ட் நம்பர் 1 தமிழ் டெஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட், 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் முழுசாக படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 24/8/2026 அன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்துடும். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் எழுதி பார்த்துக்கலாம், பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எப்போ வரைக்கும் இருக்குன்னா டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் காமிக்கும். நீங்கள் அதை எப்போனாலும் திரும்ப எழுதி பார்க்கலாம், அடுத்து ரிவிஷன் பண்ணி பழையபடி எழுதி பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த டைமில் தான் எழுதணும் அவசியம் இல்லை. இந்த கொஷின் வந்துருச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும். எப்போ வரைக்கும்னா எக்ஸாம் வரைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள் எப்படி கேப் கொடுத்துருக்கோம்னா ஒரு 2 days ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் 2 அடுத்து வியாழக்கிழமை உங்களுக்கு 27ஆம் தேதி டெஸ்ட் நம்பர் 2 இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கரெக்டானே? ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து வரும்போது சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வராது, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வரும், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க. அடுத்து 1 day மட்டும் கேப் கொடுத்துருக்கோம். மேக்ஸை பொறுத்த லெவலில், சப்ஜெக்டை பொறுத்த லெவலில் எப்பயுமே உங்களை டாபிக் வைஸ் அழகாக ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா டாபிக் வைஸ் படிக்கும்போது அவங்களால ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ இந்த டெட் எக்ஸாம் எப்படி படிக்கணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர்ஸ், ஏன்னா கேள்வி அப்படி தான் கேட்குறாங்க நமக்கு. ஸோ நம்பர் சிஸ்டம் எண்ணியல்லேருந்து கேள்வி வரும், அதனால எண்ணியல் படிக்க சொல்லுவோம். அதே மாதிரி கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், சிறப்பு தொடர்னு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதுவும் எண்ணியல் தான். ஸோ பட் இருந்தால் அதை தனியாக வேற ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸாக அப்டேட் பண்ணியிருக்கோம். யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸாக அப்டேட் பண்ணியிருக்கோம். மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஹெட்டிங் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதணும். ஸோ உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, இது 1 day மட்டும் கேப் இல்லை.
அடுத்த நாள் இந்த நாள்லையும் ஈவினிங் 6:30 தான் உங்களுக்கு டெஸ்ட் வரப்போகுது. அப்போ இந்த ஒரு நாள் இருக்கு, இந்த ஒரு நாள் இருக்கு, சேர்த்து 2 நாள் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஓகே, இன்கேஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது சைக்காலஜி. சைக்காலஜி பொறுத்தளவில் திரும்ப திரும்ப சொல்றேன், இதுக்காக தனியாக மெனக்கெட தேவையில்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நீங்க சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்டை ஒழுங்கா ஃபோக்கஸ், இந்த டெஸ்ட் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். ஆனா அதனாலதான் சப்ஜெக்ட் வைஸ் கொடுக்குறோம். ஏன்னா ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்டை ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்றபடி படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன். ஆனா டெஸ்ட் நம்ம எல்லாமே கொடுக்கணும், அதனாலதான் இப்படி கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். ஏன்னா யார் எந்த 2 சப்ஜெக்டை சூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ சைக்காலஜி கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் சைக்காலஜியை பொறுத்த லெவலில் அடுத்து யூனிட் வைஸ் நடக்கும். யூனிட் 1, அடுத்து யூனிட் 1 and 2 2 யூனிட்டா சேர்ந்து டெஸ்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நடக்க போகுது. ஓகே, அடுத்து ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். சயின்ஸை பொறுத்த லெவலில் பிசிக்ஸில் ஒரு 10 ஹெட்டிங் நீங்கள் படிக்கணும். நம்ம படிக்க வேண்டியது பிசிக்ஸ்னாலே மொத்தம் அந்த 10 ஹெட்டிங் படிக்கணும். மேலோட்டமாக படித்தாலே நமக்கு போதும் டெட் எக்ஸாமுக்கு. ஓகே, அந்த 10 ஹெட்டிங்கில் முதல்ல ஒரு 5 ஹெட்டிங் மட்டும் உங்களை படிக்க சொல்லி ஒரு டெஸ்ட் நடக்கும். அடுத்த 5 ஹெட்டிங் அடுத்த டெஸ்ட்டில் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் சோசியல், ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 20 ஹெட்டிங்ஸ் படிக்க சொல்லுவோம். அந்த 20 ஹெட்டிங்ஸில் 5 ஹெட்டிங்காக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் இப்படி பிசிக்ஸ் போகும். பிசிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜின்னு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு டெஸ்ட். பழையபடி அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் டெஸ்ட் வந்துடும். ஸோ இதே ஆர்டரில், ஸோ இந்த கேப் வேணாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்துடும். தமிழ் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ், இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சைக்காலஜி. அதே மாதிரி சோசியல் சயின்ஸாக இருந்தால் சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஷெடியூலை ஃபுல்லாக பாருங்கள். மொத்தமாக 115 நாளைக்கு எப்படி டெஸ்ட் இருக்க போதும் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு வில்லிங்காக இருக்கவங்க ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ரைட், பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட் எப்படி சார் இருக்குன்னா கவனிங்க. கூகுளில் நம்மளோட இன்ஸ்டியூட் நேம் அதியன் இன்ஸ்டியூட் நீங்கள் சர்ச் பண்ணாலே நமக்கு லாகின் லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருவோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் டெலீட் ஆனாலும் திரும்ப சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி லாகின் அப்படின்னு கொடுத்தாலே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிடணும். லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸோ இது மெனு. மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரீனில் சுருங்கி தெரியும். சைடில் மெனு ஓப்பன் ஆகும். எல்லாமே உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி கிளியராக இருக்கும். ரைட், ஸோ கவனிங்க. இந்த டேஷ்போர்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்ட் ஷோ ஆகும். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது எப்பயுமே உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருவோம். ஷெடியூலில் பார்க்கணும், இன்னைக்கு தமிழ் டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் தமிழில் போய் பார்க்கணும். ஷெடியூலில் பார்க்கணும், இன்னைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படின்னா இங்கிலீஷில் போய் பார்க்கணும். இப்படி ஃபோல்டர் வைஸ் இருக்கும். இப்போ நான் தமிழ் டெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் இப்போ இன்னைக்கு சயின்ஸ் டெஸ்ட்னு வச்சுக்கிறோம். இப்போ சயின்ஸை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சயின்ஸ் டெஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதை ஷோ பண்ணி காமிக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டாக அப்டேட் ஆகும். ரைட், ஸோ இப்போ நான் ஒரு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு இதுதான் பிசிக்ஸ் 1 to 5 தான் இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னா ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்தோன்னையும் எனக்கு டெஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு அக்ரி கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோன்னையும் எனக்கு இந்த மாதிரி தாங்க கொஸ்டின் ஷோ ஆகும். கொஸ்டின் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நம்ம ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். ஸோ சூஸ் பண்ணணும் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி எல்லா ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மொத்தமாக 120 கொஸ்டின் இருக்குன்னா எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் டெஸ்ட்னு கொடுக்கணும். ஃபினிஷ் பண்ணும்போது கேட்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணது ஆன்சர் பண்ணாதெல்லாம் ஷோ பண்ணி எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்டு ஷோ ஆயிரும். எவ்வளோ மார்க் நீங்கள், என்ன ரேங்க் எல்லாமே காமிச்சிடும். ஸோ நீங்கள் எடுத்திருக்க ஆன்சரு, நீங்கள் ஸ்கோர் பண்ணது, இந்த வியூ ரிசல்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் காமிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி போகும்போது பாருங்கள்.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி டெஸ்ட் நடந்ததில் அடிச்சிருக்காங்க பாருங்க, மகேஸ்வரின்றவங்க திருப்பூர். 120 கொஸ்டினுக்கு 120மே அடிச்சிருக்காங்க. 120 கொஸ்டினுக்கு 120மே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தவங்க 2 பேர் 120க்கு 120 எடுத்திருக்காங்க. அடுத்து 118, 117, 15. ஸோ இப்படி ரேங்கை பார்க்க முடியும். உங்கள் மார்க் எத்தனை. ஸோ நீங்கள் எழுதுனது யூ அப்படின்னு சொல்லி காமிக்கும், ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கும் நீங்கள் எடுத்திருக்க மார்க் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ டெஸ்ட் எழுதுனது எல்லாரையுமே. ஸோ அப்போ நம்ம எத்தனாவது ரேங்க் இருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் மார்க் நேரம் உங்களை யூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காமிக்கும். ஸோ அப்படி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆன்சர்ஸ் கரெக்டாக ரைட்டான்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒவ்வொரு கொஸ்டினுமே இங்கே ஷோ ஆகும். கரெக்ட் ஆன்சர் என்ன, இது தப்பான ஆன்சர், ரைட்டான ஆன்சர், கரெக்ட் ஆப்ஷன் 3 தான் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டு வந்துடும், புரியுதுங்களா? உங்களோட மார்க் என்ன, ரேங்க் லிஸ்ட் என்ன, எல்லாமே ஷோ ஆயிரும். ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டில் நம்ம ப்ராசஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி 1 செகண்ட், இந்த மெனு பாருங்க. மெனுவில் லெசன் புக்குன்னு ஒரு இது வந்து டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட். இந்த லெசன் புக்குன்ற ஆப்ஷனில் போகும்போது இதே கொஸ்டின் பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நடந்த சயின்ஸ் கொஸ்டின் தானே, சயின்ஸில் போனீங்கன்னா இப்போ பிசிக்ஸ் 1 to 5 தான் இருக்குது. டவுன்லோட் அப்படின்னு கேட்குது இல்லையா, கொடுத்தோனையும் கொஸ்டின் பிடிஎஃபாகவும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஃபியூச்சர் யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கொஸ்டின் பிடிஎஃபாக இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துரும், பிடிஎஃப் டெஸ்ட்டு கொடுத்துரும். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம டெஸ்ட் சீரீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே ஷோ ஆயிரும். பிடிஎஃபாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் ஒரு 6 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு தான் கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஓகே, புரியுதுங்களா? கவனிங்க. ஸோ நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து டெஸ்ட் பேட்ச், டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ் படி நாங்கள் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூல் படி நீங்கள் எங்கே படிக்கணும், புக்கில் ரெஃபரன்ஸ் சொல்லி இந்த இடத்துல இதை தான் படிக்கணும்னு சொல்லி, ஸோ நீங்கள் அதை படித்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது டெஸ்ட் சீரீஸ். இதே நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம், கிளாஸ் கொடுத்துருவோம், அதில் டெஸ்ட் கொடுத்துருவோம். அது வேற ப்ராசஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ் ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுப்போமானா இல்லை. ஆனால் ஸ்கூல் புக் இல்லைன்றவங்களுக்கு புக் பேஜஸ், அந்த அன்னைக்கு டெஸ்ட்டுக்கான புக் பேஜஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் வேணால் பார்த்து படிச்சுக்கலாம். ரைட்? இல்லை மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை தனியாக நம்ம மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஸோ இது திரும்ப சொல்கிறேன், இது ஒன்லி டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தான். ஓகே, இதுக்கு 1000 rupees வரும். வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவாங்க, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக இருக்குது. நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஜாயின் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அந்த ஷெடியூல் படி, ஏன்னா ஒரு ஷெடியூல் படி படித்தவங்க கரெக்டாக படிப்போம். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஷெடியூல் படி நீங்களாகவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெட் எக்ஸாம் டிசம்பரில் உங்களுக்கு நடந்துடும். ஸோ இந்த இயரில் கிளியர் பண்ண பாருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் புக்கு சேஞ்ச் ஆயிரும், அப்புறம் கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ இந்த டிசம்பரில் ஒன்று நடக்கும், அடுத்து ஏப்ரலில் ஒரு டெட் எக்ஸாம் நடக்கும், அடுத்த எக்ஸாம்ஸ் வரும்போது புக்ஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் அதை புரிஞ்சுட்டு நல்லபடியாக படிங்க. அடுத்து நம்ம டெட் கிளாஸஸ்மே நம்ம ப்ரீவியஸ் இயர் கோச்சிங் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.